இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காத்து அடிச்சதுனால அவளுடைய கேப் கீழே விழுந்துருது. அதை குனிஞ்சு எடுக்கலான்னு பார்த்தா சடனா ஒரு பைக் வந்துருது. அந்த கேப் மேலே ஏற்றிட்டு போது ஜஸ்ட் மிஸ் இவ தப்பிச்சிருவா. உடனே உனக்கு என்ன கண்ணு தெரியலன்னு சொல்லி கத்திட்டு அந்த கேப் எடுத்து தொடச்சிட்டு இருப்பான். அவன் என்ன நினைச்சானோ தெரியல, திடீர்னு வந்தவன் அந்த கேப்பை பிடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் பின்னாடியே துரத்திட்டு வருவான். வந்து பார்க்கும் போது அவன் வேகமா போயிருப்பான். இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பார்க்கும் போது அங்க ஒரு கேப் கடை இருக்கும். சரி அங்க போய் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த கேப்பை எடுத்துட்டு போனவன் மறுபடியும் அந்த கேப்பை புதுசு மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுகிட்டே கொடுக்குறான். இதை பார்த்தோன்னா இது எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும் போது நான் ஒரு மேஜிக் மேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்னா, அந்த கேப்பை நீங்க குனிஞ்சு எடுக்கும் போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நான் வேணும்னே தான் வண்டியை ஓட்டிட்டு வந்தேன், உங்ககிட்ட சின்னதா பயமுத்தலாம்னு சொல்லி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். இவ்வளவு எனிவேஸ் நீங்க கேப்பை திருப்பி கொடுத்ததுனால ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அங்கிருந்து திரும்பி போகும்போது உங்க வாட்ச் வேணாமா நீங்க பாட்டுக்கும் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்ச் எடுத்து காத்தோன்னா அவளே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவளோட கையில கட்டிட்டு இருந்த வாட்ச் அவன் கைக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. மறுபடியும் இந்த வாட்ச் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் முதல்ல சொன்னல நான் ஒரு மேஜிக் மேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான்.